யாருப்பா சாத்துனது? கதவை தரங்க அண்ணி. கதவை யாரோ வெளியில பூட்டி இருக்காங்க அண்ணி. ஐயோ தம்பி, வெளியில கதவை யார் சாத்திருப்பா? அண்ணே, உங்க பொண்ணு நிச்சயம் தான் முடிஞ்சு போச்சுலண்ணே. அப்புறம் ஏன் அவங்க 2 பேரையும் உள்ள வச்சு பூட்டினீங்க? டேய், நிச்சயம் முடிஞ்சா போதுமா? இன்னும் கல்யாணம் முடியலல்ல. அதுக்கு முதல்ல எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாகணும். ஒண்ணு, அந்த குணசேகரன் பயப்படுற மாதிரி உண்மையாவே அவன் புள்ள அருள் உயிருக்கு ஆபத்து இருக்கான்னு தெரியணும். அப்புறம் அருள் உயிருக்கு ஆபத்து வந்தா அவனை காப்பாத்த வர அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா. அப்பதான் அந்த பொண்ணை அவங்க தூக்குறதுக்கு முன்னாடி நான் தூக்க முடியும். இதெல்லாம் சரியா நடந்தாதான் என் பொண்ணு கல்யாணத்தை எந்த பிரச்சனை இல்லாம நான் நடத்த முடியும். அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. ஆனா உங்க சின்ன மச்சான் பயப்படுற மாதிரி அருள் உயிருக்கு ஆபத்து இருந்து அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா? செத்தா சாகரான்டா, எனக்கு என்ன? எவன் உயிரை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணு கரிகாலனை கல்யாணம் பண்ணணும். நான் நினைச்சது நடக்கணும். அதுவும் அந்த பொடிப்பைய நிச்சயத்தை மாத்தி வைக்கணும்னு சொன்னப்ப என்கிட்ட எப்படி எகிரிட்டு வந்தான்னு பார்த்தல்ல. அவன் செத்தா எனக்கு சந்தோஷம்தான். அண்ணி, கதவு வெளியில யார் பூட்டினாங்கன்னு தெரியல அண்ணி. திறக்கவே முடியல. நாம உள்ள இருக்கிறது தெரியாம யாராவது கதவை பூட்டி இருப்பாங்களோ? கதவை நல்லா தட்டி பாருங்க தம்பி. சரி அண்ணி. யாராவது வெளியில இருக்கீங்களா? கதவை திறங்க. எங்களை யாரோ உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, கொஞ்சம் கதவு திறங்களேன், நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். யாராவது வெளியில இருந்தா கதவை திறங்களேன். யாராவது கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க. கதவை திறங்க. திறங்க. கைகை மண்ணு சொல்லு என் பேரை பறக்கும் பாரு